ஹலோ கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்றதை சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். நிறைய வித்தியாசமாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பாண்டியிலேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம். உளுந்தூர்பேட்டை போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நேப் எடுப்போம். நாங்கள் டிரைவர்ஸ் வந்து கார் ஓட்டுவாங்க. We have two drivers. One is Mr. Ashwath. Another is already she is a driver. ஸோ மிஸ் லீனா அவங்களும் வந்து இந்த ட்ரிப்ல வந்து இவங்க 2 பேரும் டிரைவராக பதவி ஏற்றுவிட்டார். ஸோ அவங்க எங்களை சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டு வரது அவங்க வேலை. நாங்க 2 பேரும் என்டர்டைனர்ஸ். ஆல்வேஸ் வி ஆர் என்டர்டைனர்ஸ். என்ன ஸ்வேதா? எஸ், ஓகே. ஸோ நாங்க தூங்க மாட்டோம். நாங்க வந்து என்டர்டைன் பண்ணிட்டே வருவோம். உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் வேணும் உங்களுக்கு? லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி. நாங்க என்ன பண்றோமோ அதான் என்டர்டைன்மெண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. ஓகே, என்னெல்லாம் பண்ணுமோ நாங்க பண்ணுவோம். சரி, ஓகே. நாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து கிளம்புறோம். ஸோ கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. அண்ட் தென் வந்து கீழே இருக்க பெல் பட்டன். நம்ம வந்து இப்போ உளுந்தூர்பேட்டை ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து நம்ம வசந்த பவன், அதாவது உயர்த்தர சைவ உணவகம், இங்க வந்து நாங்க சாப்பிட போறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா திருச்சிக்கு அப்புறம் நாங்க எந்த லொகேஷன் போறோமோ மதுரை, அதுக்கப்புறம் நாங்க எந்த லொகேஷன் போறோமோ அந்த லொகேஷன் போறோம். என்ன லொகேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை, தென்காசி. ஹோட்டல்னு நினைச்சுதான் உள்ள வந்தேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைலாம் இருக்கு. இந்த பொம்மையை தயவு செஞ்சு இவங்க பாத்திரக்கூடாது, இல்ல இங்கேயும் நின்றுவானுங்க. எதுவும் அழகழகா இருக்கு. வாவ், சூப்பர். கீ செயின்ஸ் நிறைய இருக்கு. நம்ம திரும்பி வரும்போது ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணலாம். என் தோசை என்ன, உங்க தோசையோட என் தோசை தான் மோஸ்ட். எக்ஸ்ட்ரா தோசை வேற. இது ஸ்வேதாவோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நாங்க திருப்பதி போறோம். அவங்க ஃபேமிலி வீடியோ பாக்குறீங்கன்னா நாங்க திருப்பதி தான் போறோம். நாங்க போயிடலாம் சொல்லல, திருப்பதி தான் போறோம். உங்க அம்மா யூடியூப் யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணுவாங்களா? எப்படியோ சாமி படம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா? வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஸ்வேதாவின் லீலைகள்னு ஒரு வீடியோ போடுவோம். Hey, hi guys, we are at Madurai Pandiyanaadu Palace கடை. என்ன உளறுகிறாய்? மதுரை ஃபுட் பேலஸ். மதுரை ஃபுட் பேலஸ், ஓகே. மதுரை ஃபுட் பேலஸ் சீரியஸா பக்கத்துல தான் இருக்கும். இட் இஸ் லைக் அரௌண்ட் 2 AM. ஆமா, 2 AM மதுரை ரீச் ஆயிருக்கும். ஸோ we are want to order பாதாம் பால். இல்ல ஹாட் பாதாம் மில்க் ஒண்ணுங்க. ஹாட் பாதாம் மில்க் வந்து இது வாங்கியிருக்கோம், ஸ்லிப் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க போறோம். ஆமா, இவ்வளவு டயலாக். நடுராத்திரில ஹாட் பாதாம் குடிக்கிறதே பெரிய விஷயம். ஆக்சுவலி ஜிகர்தண்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால என்னால குடிக்க முடியல. நானே வருத்தத்துல இருக்கேன். ஹாஃப் சுகர். நாங்க குரூப்பே ஹாஃப் சுகர் தான் வந்து குடிப்போம். we are diabetic. Okay, nice. Thank you. Cheers. குட் மார்னிங் கைஸ். இது வந்து மிட்நைட் மதுரையில இருக்கோம். என்ன போன்ல வைக்கிறேன்? டைம் கட்டுறியா? 2:23 டைம் கரெக்டா. ஸோ நம்ம வந்து இப்போ மதுரை தாண்டி நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான்னா, என்னடா தென்காசி போறோமா? தென்காசி போறோம். கரெக்ட் டைமிங் வந்து இருந்துச்சுன்னா, ஆமா கரெக்ட் டைமிங் இருந்துச்சுன்னா காலையில டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு
ஒரே ஒரு பாதாம் பால் வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. இவன் தான் இன்னும் ட்ரிப் காசு கொடுக்கல. உங்க vlog ட்ரிப் காசு கொடுக்கல. நான் தான் இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போறது இவங்க எல்லாரும் நான் தான். எங்க போறோம்ன்றது தெரியாது. எங்க தங்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். எங்க தங்க போறோம்னு தெரியாது. எங்க இடத்துக்கு போறோம்னு சொல்லி பார்க்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணேன், நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க. சொல்லவே இல்ல. இல்ல பேர் வந்து நம்ம இங்க ரிவீல் பண்ண கூடாது. ஐயோ சாரி மறந்துருங்க. பீப் போட்டுருவோம் நாங்க இந்த வீடியோல. நாங்க போற லொகேஷனா அங்க போயிட்டு அந்த லொகேஷன் காட்டுவோம். வேற மாதிரி இருக்கும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. ஓகே, let's start our journey. Let's start our journey. Yes. இங்கதான் இருக்கான். கொண்டு வாங்க, இங்க நின்றுங்க. A few minutes later. Hi guys, இப்போ வந்து மணி vlogger அரபோதைங்க. மணி வந்து அரபோதைங்க தூக்கத்துல எழுப்பி விட்டு சுத்திட்டு இருக்கோம். ரோடு சரியில்லை, சுத்தமா ரோடே அங்க இல்ல. vlogger எந்திரிச்சு பொறுமையா ஓட்டுக்கிட்டு திரும்ப தூங்குறாரு. இவர் என்ன சப்போர்ட் பண்ணாருன்னு நீங்க பாக்கணும். நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன். பாருங்க எப்படி போறாங்க. நீ வண்டி அங்க இதுல ஓட்டும் போது நீ பாத்துருக்கணும் அவங்க எல்லாம் எப்படி போறாங்கன்ட்டு. நல்லா கவர்ந்து பட்டு vlogger தூங்கிட்டு. உங்க நல்லதுக்காக தான் நான் தூங்குனேன். நான் முடிச்சிருந்தேன்னா வேற மாதிரி வண்டி பறந்துருக்கும். புடிங்க இருப்பாரு. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இதான் இது வந்து இது என்ன கோயில்? ஸ்ரீவல்லிபுத்தூர் இவங்க. ஐயோ ஆண்டாள் கோயில். So we did not expect like போவோம் வருவோம்ல எக்ஸ்பெக்ட். நான் வந்து சிவனேன்னு தூங்கின்னு இருந்தேன். கார் எங்க போகுது ஏது போகுதுன்னு கூட தெரியாது. கண்ணெல்லாம் முடின்னு தூங்கின்னு இருந்தேன். இங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறுத்தி பால்கோ வாங்கி தரேன்னு இறக்கி என்னை கூட்டின்னு போய் 100 ரூபாய் செலவிச்சு ஒரு வேஷ்டி. இந்த வேஷ்டியை காட்டுங்க, 100 ரூபாய். எதுக்குன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்னா கோயிலில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டாள் கோயில் அதில் விட மாட்டாங்களாம். அதனால வேஷ்டி வாங்கி கட்டிட்டு தான் போகணுன்ட்டாங்க. ஓகே, கடவுள் கூட இன்னும் 10 வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. எனிவேஸ், நாங்கள் போன கோயில் வந்து சீரியஸ்லி நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் வந்து இந்த ரோக்கு இவ்வளோ அமௌண்ட், அந்த ரோக்கு அவ்வளோ, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் ப்ரிஃபரபிள். ஸோ வந்தீங்க திருப்பதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஆண்டாள் கோயில் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. வாங்க போவோம். So now we have reached தென்காசி பட்டினம். பட்டினம் தானடா? பட்டினம் சிட்டி. தம்பி இருங்கடா, எனக்கு வந்துடா. நாங்க வந்து இது என்னவா ஸ்ரீ மதுரம்ன்ற ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சொல்லி எங்க டிராவல், அது பேர் டிராவல் கைடர் வந்து கூட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ மதுரம். ஸோ இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜ்ஜு. நான் வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என் கூட இருக்கவங்க சாதா டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. லீனாவும் மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சாப்பிடல, அவங்களாம் சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட விடல, நான் சாப்பிடலாங்களா? டிரைவர் நீங்க விட்டுட்டீங்க, ஏன்னா வேணும்னு கேளுங்க, பார்த்துன்னே இருக்காதீங்க. நான் ஒரு vlogger, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு மரியாதை வேணாம் எனக்கு. அவங்களும் அதான் சாப்பிடுவாங்க, அவங்க கூட யாரும் எடுக்கலாம்ல. இதுல முருங்கைக்காய் இருக்குமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது நர்சஸ் காஃபி. நெஸ்பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னடி வாய்ஸ் இது? நாங்க காஃபி குடிச்சிட்டு from Tenkasi I'll start and another 3 hours of ride. சரி, போற வழியில நம்ம என்ன சிட்டிஸ்லாம் கிராஸ் பண்ணுவோம்? You have any ideas? Please explore. இல்ல, தென்காசிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் தான். நான் சொன்னேன்னா வந்து ஒரு ரூட்டே புரிஞ்சுக்கோங்க. நானும் புரிஞ்சுக்காதீங்க. 3 hours தான் இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் போனதுலேயே ஒரு லாங் ட்ரிப் இதுதான்.
முன்னாடி வேற எங்கேயும் லாங் ட்ரிப் போனது கிடையாது. ஸோ திஸ் இஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கார்லயே இவ்வளவு லாங் டிராவல் ஆமா. பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். இதுல வந்து vlogger வந்து நான் தூங்க மாட்டேன் கதை சொல்லிட்டு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தூங்குறாங்க. பட் நான் தூங்கினாதானே உங்களை யாராவது பாத்துக்க முடியும். வண்டியில போகும்போது யார் எங்க பாத்துக்கிறது? தூங்கும்போது பாத்துக்குவாரா? இப்ப வந்து முடிச்சிட்டல. இப்ப நீங்க தூங்கலாம் தாராளமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கார் ஓட்டிட்டு போறேன். 3 மணி நேரம் நானும் போய் நிறுத்துவேன். லொகேஷன் மட்டும் அட்ரஸ் மட்டும் போட்டு விடுங்க. அஸ்வித் கரெக்டா போகல பிரிட்ஜ் கீழே மேலே மட்டும் நீ சொல்லு. ஓகேவா? கீழே இல்ல எல்லாம் போகும் ரைட்டா. ராஜா ஒன்னே ஒண்ணு கன்னியாகுமரி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் என் காரை. நான் அது வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு புரியலையா? விஷால் மாதிரி ஆம்பளை படத்துல வர மாதிரி கார் டிக்கில ஆமா காருக்கு ஃப்ரண்ட் பேக் எது தெரியாத ஒரு வண்டியோட டிரைவர். கார் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து ஆம்பளை மேல பறப்பேன் நானு. அங்க வெள்ள இருக்கு. இங்கதான் நல்லா இருக்கும். ஆமா தேங்காய் பால் முறுக்கு. கோகனட் மில்க். முறுக்கு. ஓகே I am a big fan of முறுக்கு. நான் போறேன். என் பின்னாடியே வாங்க. பாப்பா டிஆர் ஆயிடுவேன் அடிக்கடி. சேட்டா இந்த டெட் பாடி யாராவது தூக்கினாங்க. சேட்டா மாமா போவோம். முறுக்கு வாங்கி தராங்க நமக்கு. தேங்காய் பால் முறுக்கு வந்து இங்க நல்லா இருக்குமா? இங்க நல்லா இருக்கும். இந்த கடையில நல்லா இருக்கும். இந்த கடையில நல்லா இருக்கும். ஆனா தேங்காய் பால் முறுக்கு தான் தேடிட்டு இருக்கேன். அந்த பாக்கெட் எவ்வளவு தாங்க. ஸ்நாக்ஸ் கொட்டி கிடக்குதுங்க. வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து பழங்காலத்து ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து கீழே சுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜஸ்ட் வர மக்கள்லாம் இது பார்க்கணுன்றதுக்காக வச்சிருக்காங்க. பட் செம்மையா இருக்கு. இது நம்ம பார்க்கவே முடியாது. ஒருவேளை யாராவது விசிட் பண்றீங்க இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா இதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம இப்ப இருக்க தியேட்டருக்குள்ளேயே ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. முன்னாடி இந்த பொண்ணு நமக்கு தெரியாது. அதனால இது இப்ப இருக்கு. முடிஞ்சா யாராவது இங்க இருக்கீங்கன்னா இந்த பக்கம் வரீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே.